இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டி பேசி வரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சசி தரூருக்கு அந்த கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தக்க பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் நாடு முக்கியமா மோடி முக்கியமா என கேள்வி எழுப்பி உள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சசி தரூர் அண்மையில் பாராட்டியும் புகழ்ந்தும் பேசியிருந்தார். இதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடும் கண்டனத்தை தெரிவித்து உள்ளார். மேலும் நாடு முக்கியமா இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி முக்கியமா என்று கேள்வி எழுப்பி உள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆற்றல், வேகம் மற்றும் உலகளாவிய ஈடுபாடு இந்தியாவின் சொத்து என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் அண்மையில் பாராட்டியும் புகழ்ந்தும் பேசியிருந்தார். இதற்கு காங்கிரஸ் கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பிரதமர் மோடியை சசி தரூர் பாராட்டியது காங்கிரஸ் கட்சிக்குள் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சசி தரூருக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளார். இதில் நமக்கு நாடுதான் முக்கியம், ஆனால் சிலருக்கு மோடிதான் முக்கியம் என்று கூறுகின்றனர். இந்த பதிலடி காங்கிரஸ் தலைமையில் இருந்து சசி தரூருக்கு வந்திருக்கும் கடுமையான கண்டனமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கும் அதிருப்தியை வெளிக்காட்டுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சசி தரூர் பிரபலமான பத்திரிகை ஒன்றில் எழுதிய கட்டுரையில் பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்பாடுகளை பாராட்டியிருந்தார். சசி தரூரின் செயல்பாடு காங்கிரஸ் தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை. பல காங்கிரஸ் தலைவர்கள் சசி தரூரை விமர்சித்து வருகின்றனர். அவர் காங்கிரஸ் கட்சியின் கருத்துக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கு பதிலளித்த சசி தரூர் தான் பாஜகவில் சேர போவதில்லை என்றும் தெரிவித்து உள்ளார். தனது கருத்து நாட்டின் நலன் மற்றும் ஒற்றுமைக்காகவே என்றும் சசி தரூர் விளக்கமளித்துள்ளார். இது குறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநாத் கூறுகையில், சசி தரூரின் கருத்து தனிப்பட்ட கருத்து, அது காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு அல்ல, இது காங்கிரஸ் கட்சியின் கருத்து அல்ல என்றும் தெரிவித்து உள்ளார். மேலும் கார்கே கூறுகையில், சசி தரூர் ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடியவர், எனக்கு ஆங்கிலம் அவ்வளவாக தெரியாது, அவருடைய மொழி மிகவும் நன்றாக இருக்கும், அதனால்தான் அவரை காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினராக்கி உள்ளோம் என்றும் தெரிவித்து உள்ளார். மேலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காம் தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இராணுவத்துக்கு ஆதரவாக நின்றன. நாடுதான் முதலில் வர வேண்டும், கட்சி பிறகுதான், ஆனால் சிலர் மோடிதான் முதலில் வர வேண்டும் பிறகுதான் என்று நினைக்கிறார்கள். நாம் என்ன செய்ய முடியும் என்று கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். கேரள மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியில் தன்னை நியமிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் கோரிக்கை விடுத்து வந்தார். ஆனால் அவரது கோரிக்கைக்கு காங்கிரஸ் கட்சி தலைமை செவி சாய்க்கவில்லை என்று தெரிகிறது. ஆதலால் இந்த முரண்பாட்டால் அவர் பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டி பேசி வருவதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் காங்கிரஸ் கட்சிக்குள் பெரும் புயலை கிளப்பி உள்ளது. மேலும் இது காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். குறிப்பாக நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக தொடர்ந்து 3வது முறையாக மத்தியில் ஆட்சியை கைப்பற்றி ஆண்டு வருகிறது. 2014ஆம் ஆண்டு பாஜக 282 இடங்களை கைப்பற்றி தனித்து ஆட்சியை கைப்பற்றியது. 2019ஆம் ஆண்டு பாஜக 303 இடங்களில் கைப்பற்றி அமோகமாக வெற்றி பெற்று தொடர்ந்து 2வது முறையாக மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்றது. தற்போது 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் மோடி தலைமையிலான பாஜக 240 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு 32 இடங்கள் குறைவாக பெற்று கூட்டணி கட்சி ஆதரவுடன் 3வது முறையாக நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில பாஜக அரசின் செயல்பாடு, நரேந்திர மோடி அவர்கள் செயல்பாட்டை காங்கிரஸ் கட்சி மூத்த நிர்வாகிகள் பாராட்டி இருப்பது ஒரு குறிப்பிடத்தக்கதாகும். அதே போல தமிழ்நாட்டில் 6வது முறையாக முதலமைச்சர் மு.க. தலைமையிலான திமுக ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த திமுக ஆட்சியை கர்ம வீரர் காமராஜர் ஆட்சியோடு ஒப்பிட்டு பாராட்டியும் புகழ்ந்தும் பேசக்கூடிய நிலை தமிழக காங்கிரஸ் கட்சியிலும் நடைபெற்று வருகிறது. அதாவது காமராஜர் ஆட்சியும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியும் ஒன்று என்று காங்கிரஸ் கட்சியில் உள்ள சில நிர்வாகிகள், சில தொண்டர்கள் கூறி வரக்கூடிய அந்த கருத்துக்கும்
தமிழ்நாட்டு காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து ஏற்படுத்தி உள்ளது. காமராஜருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒப்பிடவே முடியாது. அவருடைய செயல்பாடு ஒரு அப்பழுக்கற்ற, கரைபடியாத, தன்னலமற்ற ஒரு நேர்மையான முதலமைச்சராக காமராஜர் இருந்து ஆட்சி செய்தார். ஏறக்குறைய 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டை வந்து ஆண்டவர் வந்து காமராஜர். அவரை வந்து தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் காமராஜர். அப்படிப்பட்ட ஒருவரை முதல் முறையாக முதலமைச்சராக அரியணைக்கு வந்துள்ள முதலமைச்சருடன் ஸ்டாலினுடன் ஒப்பிடுவது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கருத்து வந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியில வந்து வலுத்து வருகிறது. அதே போல பாத்தீங்கன்னாக்கா திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது 2004ஆம் ஆண்டு முதல் தற்போது வரையில 21 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இதுல 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் 48. அதுல பாத்தீங்கன்னாக்கா திமுக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 96. ஆட்சி அமைப்பதற்கு 22 இடங்கள் தேவைப்பட்ட போது காங்கிரஸ் கட்சி தன்னுடைய 34 சட்டமன்ற உறுப்பினர்களை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான அரசுக்கு ஆதரவு கொடுத்து 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரையில் ஆட்சி நடத்துவதற்கு ஆதரவளித்த கட்சி காங்கிரஸ். அதற்கு பிறகு 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் 63. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி 41. அதே போல பாத்தீங்கன்னாக்கா 2021ல திமுக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி வெறும் 25. அதிலும் பாத்தீங்கன்னாக்கா ஈரோடு கிழக்கு தொகுதியை, அதாவது காங்கிரஸ் ஒதுக்கப்பட்ட ஈரோடு கிழக்கு தொகுதியை திமுகவுக்கு விட்டு கொடுத்து விட்டது காங்கிரஸ். இப்போ வந்து 24 தொகுதி தான் கணக்கு வருகிறது. ஆனா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக உள்ளது. முதல் இடத்துல திமுக அதிக சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட கட்சி, 2ஆம் இடத்துல அதிமுக எதிர்கட்சி, 3ஆம் இடத்துல வந்து அதிக சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட கட்சி வந்து காங்கிரஸ் கட்சியாக இருந்து வருகிறது. காங்கிரஸ் கட்சி தயவுல தான் தொடர்ந்து திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி செய்து வருகிறது. காங்கிரஸ் கட்சி தயவு இல்லை என்றால் திமுகவால் தமிழ்நாட்டில் ஆட்சியை வந்து கைப்பற்ற முடியாது. அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியின் தயவோடு தான் வந்து திமுக ஆட்சியில் வந்து அரியணையில் வந்து 2 முறை வந்து அரியணையில் வந்து அமர்ந்து உள்ளது. ஆனா அதற்கு கைமாறாக காங்கிரஸ் கட்சி வந்து வளர்ச்சிக்கு திமுக தடையாக இருப்பதாகவும், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மக்கள் பணி ஆற்றுவதற்கு திமுக ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் வந்து தடையாக இருப்பதாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் வந்து குமுறலை வந்து அவ்வப்போது வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதாவது கூட்டணி கட்சிகள் எந்த வகையிலும் வளர்ந்து விடக் கூடாது என்பதுல திமுக தெளிவாக உள்ளது. அதற்கு சொல்ல போனால் கூட இருந்தே குழிபறிக்கின்ற ஒரு பணியை திமுக மற்ற 13 கட்சிகளிடம் அந்த அணுகுமுறையைத்தான் வந்து கடைபிடித்து வருகிறது. தாம் மட்டுமே வளர வேண்டும், தாம் மட்டுமே ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், தாம் மட்டுமே ஆள வேண்டும் என்ற சுயநல கொள்கையோடு தான் திமுக உடைய ஆட்சி நடைபெற்று வருகிறது. கூட்டணி தர்மத்தை அதனுடைய 13 கட்சி தலைவர்களிடம் கடைபிடித்ததே கிடையாது. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பெருந்தன்மை இருக்கின்றது. அதாவது ஆட்சி அமைவதற்கே காங்கிரஸ் கட்சி தான் வந்து உதவியாக இருக்கின்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பெருந்தன்மையோடு காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில செயல்பட்டு வருகிறது. 1967ஆம் ஆண்டு முதல் முறையாக காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்பிய கட்சி எதுனா திமுக தான். இப்போ 1967ஆம் ஆண்டு திமுகவிடம் தோல்வியை தழுவிய காங்கிரஸ் 58 ஆண்டுகளாக மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்ற முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதற்கு காரணம் யாருன்னா திமுக தான். அதே திமுகவை 2 முறை அரியணையில் அமர்த்துவதற்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ். ஆனா அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சிக்கு திமுக எந்த வகையிலும் உதவியாக இல்லை. மாறாக காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாகத்தான் காங்கிரஸ் உடைய நிர்வாகிகள், தொண்டர்களுடைய கருத்தாக உள்ளது. எனவே இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து குறைந்தது
40 50 தொகுதி வரை ஒதுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் மட்டுமே கட்சியை தமிழ்நாட்டில் வளர்க்க முடியும். கூடுதலாக பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கொடுத்தால்தான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வளரும் என்பதை காங்கிரஸ் கட்சி தலைவர், அவருடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் உணர வேண்டும். அதே போல காங்கிரஸ் கட்சி தாண்டி மற்ற, அதாவது இடதுசாரி கட்சிகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போன்ற பல்வேறு கட்சிகள், 13 கட்சிகள், அதாவது மக்கள் நீதி மையம் போன்ற 13 கட்சிகள் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது. அந்தந்த கட்சிகள் கேட்கின்ற தொகுதியை, எத்தனை தொகுதி கேட்கின்றார்களோ அத்தனை தொகுதியை கொடுத்து கூட்டணி தர்மத்தை திமுக கூட்டணி கட்சிகளுடன் கடைபிடிக்க வேண்டும். சுயநலமாக சிந்திப்பது, சுயநலமாக செயல்படுவது என்பது இன்றைய அரசியலுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக 234 சட்டமன்ற அந்த தொகுதியில குறைந்தது 120 தொகுதியாவது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டிய நிலை திமுக தள்ளி உள்ளது. ஒரு 114 தொகுதி இல்ல 120 தொகுதியில் தான் திமுக போட்டியிடக்கூடிய நிலை 2026 தேர்தலில் உருவாக இருக்கின்றது. எல்லா கட்சிகளுமே கூடுதல் தொகுதிகளை கேட்டு அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. சிபிஎம் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, நாங்க 2021 முதல் முறையா மிக மிக குறைவான தொகுதியை வாங்கி தான் போட்டிட்டு சொல்லிட்டு எல்லா கட்சியும் சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் சொல்லிட்டாங்க, இடதுசாரிகள் சொல்லிட்டாங்க, மதிமுக சொல்லிட்டாங்க, விசிக சொல்லிட்டாங்க. ஸோ இத்தனை கட்சிகளுக்கும் 2026 அதிகப்படியான தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய அந்த கடமை, கண்ணியம் திமுக தலைமைக்கு இருக்கின்றது. இருந்தாலும் 2026 தேர்தலில் திமுக ஒருவேளை வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுக கூட்டணி கட்சி தயவு இல்லாமல் வெற்றி பெற முடியாது. அப்படி இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதியில் ஒதுக்கக்கூடாது, ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க கூடாது, ஏன் அமைச்சர் பதவியை பகிர்ந்து அளிக்க கூடாது, துணை முதலமைச்சர் பதவியை கூட்டணி கட்சி ஏன் தரக்கூடாது என்ற கேள்வி தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளாக உள்ளது. இப்போ காங்கிரஸ் கட்சி மனது வைத்தால் தான் திமுகவால் ஆட்சியை கைப்பற்ற முடியும். காங்கிரஸ் கட்சி ஒருவேளை திமுகவில் இருந்து வெளியேறினால் திமுகவால் ஆட்சி கைப்பற்றவே முடியாது. ஆனா காங்கிரஸ் கட்சி 2029 மத்தியில ஆட்சி கைப்பற்ற வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டினுடைய உதவி, திமுக உதவி தேவைப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டுள்ளது. அதாவது காங்கிரஸ் கட்சி தலைமையிலேயே, அதாவது மீண்டும் தமிழ்நாட்டில் கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்ற அந்த சித்தாந்தத்தோடு காங்கிரஸ் கட்சி தலைமையில ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக எதிர்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்தடுத்த தேர்தலில் ஆளுங்கட்சியாக கூட காங்கிரஸ் கட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னா 1937 முதல் 67 வரை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சி ஒன்றும் ஆளாத கட்சி இல்லை, ஆனா பலமான கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி வளர விடாமல் 21 ஆண்டுகளாக திமுக தான் முட்டுக்கட்டையாக மறைமுகமாக இருந்து வருகிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஒரு கட்சிக்கு அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை செய்ய முடியும். அப்போது கட்சி வளரும். அதிகாரத்தை கொடுக்காமல் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் கொடுத்து விட்டு, அதுவும் சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதாவது சுதந்திரமாக மக்களுக்கு சேவை ஆற்றுவதில் சேவையாற்ற விடாம திமுக கட்சிக்காரர் தடுக்கிறாங்க என்ற குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி தெரிவித்து வருகிறது. ஸோ அதற்கெல்லாம் இல்லாம கூட்டணி தர்மத்தை எப்படி காங்கிரஸ் கட்சி கண்ணியமாக திமுகவிடம் கடைபிடிக்கின்றதோ அதே போல திமுகவும் மற்ற கூட்டணி கட்சிகளுடன் அந்த கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.